ஹலோ வணக்கம். நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் டு தாருஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் பாலாறு ஆற்றங்கரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கேய நல்லூர், அதாவது திருமுருக சுவாமி கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறந்த ஊருக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் 1906 ஆகஸ்ட் 25 வேலூர் மாவட்டம் காங்கேய நல்லூர்ல அவதரித்தார். இவர் ஒரு உயர்ந்த தமிழ் ஆசிரியர், அறிஞர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவர் ஆவார். நமக்கெல்லாம் 63 நாயன்மார்கள் தான் தெரியும். ஆனா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் 64வது நாயன்மாராக கருதப்படுகிறார். இன்னைக்கு நம்ம திருமுருக பக்தர் கிருபானந்த வாரியார் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, அவரோட சமாதிக்கு வந்திருக்கோம். எல்லாவற்றையும் பார்க்கலாம். ராசாதி 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 வாடி நீ வாடி. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. முருகா என்ற வார்த்தையை சொன்னாலே சந்தோஷமாகக்கூடிய ஒரு மனிதர் கிருபானந்த வாரியார் பெருமான் அவர்கள். இதுதான் வாரியார் சாமிகளோட சமாதி. இது பாத்தீங்கன்னா, வாரியார் சுவாமி அவர்கள் சொற்பொழிவு ஆற்றும் போது இந்த புஸ்தகங்களை தான் அவர் வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. இதை தொட்டு கும்பிடுறதுக்கும் இதை பார்க்கறதுக்கும் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. பாத்தீங்களா, வாரியார் சுவாமிகள்னாலே சிரிச்ச முகமும் நெத்தியில பெரிய பட்டையும் தான் அவரோட அடையாளம். பாருங்க எப்படி இருக்காருன்னு. நான் ஒரு 7-8 வயசுல இருக்கும்போது மாம்பழத்துல வாரியார் சுவாமிகள் அவர்கள் சொற்பொழிவாற்றுக்காக வந்தாங்க. அப்ப நான் அவரை பார்க்கறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடைச்சது. பொதுவாக பூஜை பண்றவர்கள் முதலிலே ஆதித்தனுக்கு வழிபாடு செய்வார். ஓம் ஆம் ரீம் சிவசூர்யாய நமே. இதுதான் சூரியனுடைய மந்திரம். சுவாமி நமஸ்காரம். அம்மா வணக்கம். வணக்கம். இவங்க வாரியார் சுவாமிகளோட தம்பி பொண்ணு. இவங்க அண்ணா பேத்தி. ரொம்ப சந்தோஷமா உங்களை எல்லாம் பார்த்ததுல. சுவாமி வணக்கம். இப்ப இங்க பூஜை நடந்தல மேளவாத்தியத்தோட, அது என்ன பூஜை? ஸ்தம்ப பூஜை. ஸ்தம்ப பூஜை. அது எதுக்காக பண்றீங்க? சாமி வீதி உலாக்காக அடிக்கட்டு கட்டி சாமி தூக்குறது. ஓ, நாளைக்கு அது நடக்க போதா? நாளைக்கு நடக்கும். நாளைக்கு என்ன விசேஷம்? வள்ளி கல்யாணமா? ஓ, அது வேடர் பரின்னு சொன்னீங்களா, அது என்ன? விரதம் இருந்து கடை பிடிச்சு வள்ளி திருமணம் பண்ணிக்கிறாரு. ஓ, சுவாமி முருகர். அது யாருகிட்ட விரதம் இருக்காருன்னா, புள்ளியாருகிட்ட விரதம் இருந்து அண்ணன் கிட்ட விரதம் இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அண்ணன் தான் யானை முகமா வள்ளிய துரத்தி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. அது நாளைக்கு இங்க நடக்க போகுது. ஓகே. இதுல எல்லாத்தோட ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாரியார் சுவாமிகளோட அவரு சமாதியில இருக்கோம். நம்ம அவருக்கு நேர் எதிர்த்த மாதிரி முருகர் கோவில் இருக்கு. கிருபானந்த வாரியார் சுவாமிகள்னாலே முருகருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த முருகரோட பெயர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம், அப்புறம் காங்கேயர்னு சொல்றாங்க. அதாவது முருகர் கோவில் உண்டானதுக்கு அப்புறம் தான் இவர் சமாதி அடைஞ்சிருப்பாரு. முருகர் பக்தர்ன்றதுனால அவருக்கு ஏத்த மாதிரியே இவரோட சமாதி அமைச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ நம்ம நாளைக்கு காலையில முருகரோட கல்யாணம், வள்ளி முருகர் கல்யாணம்னு சொன்னாங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இப்ப இவங்க சொன்னாங்க. என்னன்னா, ஒரு நாள் முன்னாடியே தெய்வானையோட முருகருக்கு கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாளை காலையில வள்ளியோட திருமணம் ஆகுது.
இது வந்து நாரதர் என்ன பண்றாரு, தெய்வானி அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி முருகர் வந்து வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராருன்னு சொன்ன உடனே அவங்க கோச்சுக்கிட்டு கதவை மூடிக்கிறாங்களாம் திறக்காம. அதெல்லாமே இங்க நிகழ்வா நடக்கும். இப்ப 2 பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கதவை திறக்கலன்னு வள்ளியும் முருகரும் இங்க இருந்து அப்படியே போயிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு 3-4 தடவை போயிட்டு வரா மாதிரி நிகழ்ச்சிகளை இங்க பண்றாங்க. அதுக்கப்புறமா பிள்ளையார் வந்து தெய்வானைய சமாதானப்படுத்தி முருகரையும் வள்ளியும் உள்ள கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் தெய்வானை அம்மா கதவை திறந்து ஊஞ்சல் சேவை பண்ணி அவங்கள மூலஸ்தானத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி இங்க ஒரு மிகப்பெரிய வைபவம் நாளை காலையில் நடக்க போகுது. இது வந்து இந்த மாதிரி ஊர்ல இப்படி எல்லாம் நடக்குதுன்றத கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப விசேஷமாவும் ஒரு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி வெளியில நம்ம வந்து பார்த்தாதான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கிறது நமக்கு தெரிய வருது. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நல்லூர சிவயோகமா கிருபானந்தவாரி வள்ளலே அல்லையின் பிள்ளையன் சல்லையை மாற்றிடாய் ஞான குருவே. இந்த யூடியூப் சேனல் வழியாக கண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கு சிறியனுடைய பணிவான வணக்கங்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க. அங்க பாருங்க, அவரோட ஜாடையும் இவரோட ஜாடையும் அப்படியே அச்சுல வார்த்தா மாதிரி இருக்கு. ஐயா வந்து வாரியார் சுவாமிகள் அவர்களுடைய தம்பி பையன் அவரு. சோ அவர்கிட்ட நம்ம கூடயே இருந்திருப்பாரு, பெரியப்பாவை பத்தி பார்த்திருப்பாரு, பெரியப்பா கூட விளையாடி இருப்பாரு, பெரியப்பா கூட பேசியிருப்பாரு. அதனால அவர்கிட்ட நம்ம வாரியார் சுவாமிகள் அவளை பத்தி சில கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம் ஐயா. வணக்கம். வணக்கம். அதாவது ரொம்ப இன்னைக்கு எங்க யூடியூப் சேனலுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி சில விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னதுக்காக மிக்க நன்றி. முதல்ல ஐயா, நீங்க வந்து பெரியப்பா கூட, அதாவது வாரியார் சுவாமி அவர் எங்கெங்க ஒரு வாரம் 5 நாள் 10 நாள் இருப்பாரோ, ஒரு 1980 இருந்து அந்த 13 வருஷம் ஏறக்குறையோ, ஒரு 77 இருந்து வச்சுங்க, கரெக்டா சொன்னா. ஒரு 77 78 இருந்து 93 சுவாமி சிவாச்சிதம் அடைஞ்சார். ஒரு 15 வருஷம் 5 நாள் 10 நாள் எங்கேயாவது இருக்கிற, ஒரு நாள் 2 நாள்லாம் போக இயலாது. 5 நாள் 10 நாள் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறோம். 80க்கு முன்ன சுவாமி நிறைய காங்கை நல்லூருக்கு வருவாங்க. 1980க்கு முன்னாடி. ஆமா, சுவாமிகளுடைய பிரயாணத்துல 1980க்கு அப்புறமா தாங்க ஒரு நாளுக்கு 2 கச்சேரி 3 கச்சேரி. அந்த மாதிரி. ஆமா, 80க்கு அப்புறம். ஆமா, எங்க அப்பா சொல்லியிருக்காரு, 80க்கு முன்னே கோயம்புத்தூருக்கு போயிருந்தாங்களாம். எங்க அப்பா தான் கடைசி. எங்க அப்பா பேரு திருப்புகழ்மணி. சாமி 4வது, எங்க அப்பா 11வது. ஒரு நாள் சுவாமிகளோட பிறந்தவங்க மொத்தம் 7 ஆண்கள், சுவாமிகளோட பெண்கள் 4 பேரு, மொத்தம் 11 பேரு. சுவாமிகளுக்கு பெரியவங்களே 3 பேரு, அதுல 2 பேர் பெண்கள், அப்புறமா ஆண், அப்புறமா தான் சுவாமி. சுவாமி வந்து அப்ப அந்த 80க்கு முன்ன நிறைய வருவார் காங்கை நல்லூர். அதனால நம்ம அதை நிறைய பார்க்கலாம் சுவாமிகளை. 80க்கு அப்புறம் அவர் இங்க வர்றது கொஞ்சம் இல்ல, இந்த மாதிரி விசேஷ நாளுக்கு வருவாரு. வேற நாள் இல்லன்னா சென்னைக்கு இந்த வழியா போறோம். ஏன்னா 80க்கு அப்புறமா தான் பை கார் அவரு. அதுக்கு முன்னெல்லாம் கார் கிடையாது, ட்ரெயின் பஸ் தான். சுவாமிகளுடைய வாழ்க்கையில ரொம்ப நாம, ஏன்னா இப்ப நீங்க ஒரே எபிசோட்லயோ இல்ல ஒரே தொகுப்புலயோ நாம பதிவு செய்ய இயலாது. இருந்தாலும் நாம சுவாமிகளை, ஏன்னா நிறைய இருக்குது சுவாமிகளை தெரிஞ்சுக்கிட்டு. ஆமா, அவர் வந்து இப்ப சொற்பொழிவு ஆற்றும் போது நல்ல நகைச்சுவை ஆற்றலோட சொற்பொழி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, சாதாரணமாவே அவர் அந்த மாதிரி நகைச்சுவையா என்ன மாதிரி? ஆமா ஆமா, அதாவதுங்க அந்த உங்க பாஷையில சொன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஆமா, அது ரொம்ப. ஆமா, அதாவது அவர் எங்க செய்தி படிக்கிறாரு, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பழக்கம், சின்னதா ஒரு அப்பெல்லாம் இருக்கும், நீங்களா கூட பாத்து, சின்ன டிரான்சிஸ்டர் சின்னதா இருக்கும். பாட்டு கேட்பாரு, பாட்டு கேட்க மாட்டாரு. இந்த காலையிலயும் சாயங்காலத்திலயும் நேரம் இருக்கிற போது, அதாவது காலையில கண்டிப்பா நேரம் இருக்கும், மாலையில இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு சென்னை வானொலி நிலைய செய்தி நியூஸ், 7:15 மணிக்கு ஆகாஷ்வாணி செய்தி, ரெண்டும் கேட்பாரு.
செய்தி நம்மள மாதிரி யாருன்னா வர்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆமா சாமி இப்ப தேர்தல் வரப்போகுது, இப்ப நமக்கு ஏன்னா இப்ப தேர்தல் வரப்போகுது. ஆமா ஆமா அப்படியாப்பா, சரிப்பா. அங்க என்னப்பா கூட்டமா இருக்குது? இல்லைங்க, இன்னைக்கு பிரதமர் வராரு, அதனால நம்மளால பிரயாணம் பண்ண முடியும். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படிதான் தகவல் வர்றதெல்லாம். ஆனா இப்ப மாதிரி கிடையாது. அந்த பிரசங்கங்கள்ல அத அப்படியே எடுத்துன்னு வந்து வகிச்சிடுவார் கதையை. என்ன தகவல் அவர் கேட்டுக்கிறாரோ, என்ன தகவல் அவருக்கு தெரியுதோ, ஆனா அது வந்து அப்ப சூழ்நிலைக்கு அன்னைக்கு என்ன நடக்குதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த கதையில வந்துடும். ஆஞ்சநேயர் கதை இங்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப வரப்போற 8ஆம் தேதி, மார்ச் 8ஆம் தேதி மாசி விசாகம் லட்சதீபம். சாமி வந்து அந்த லட்சதீப நல் விழாக்கு ரொம்ப பாடுபட்டு செய்த விழா அது. இந்த லட்சதீப விழாங்கிறது எவ்வளவு வருஷமா முருகர் கோவில்ல நடக்கும்? இந்த கோயில் ஏற்பட்ட காலமா உண்டுங்க. கோவில் எவ்வளவு வருஷம் அதாவது சுவாமி சொல்லுகிறார், நாரதரும் வசிஷ்டரும் பூஜை பண்ண இடம் முருகன். நாரதர் பெருமானும் வசிஷ்டர் பெருமானும் பூஜை பண்ண கோவில் முருகர் கோவில். அப்புறமா செவி வழி செய்தி அங்க பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற மூலவரும் திருத்தணில இருக்கிற மூலவரும் ஒரே சிற்பி ஒரே காலத்துல செய்தது. திருச்செந்தூர் திருத்தணி முருகர். திருத்தணியில இருக்கிற மூலவர் இந்த மூலவரை விட ஒரு புளி இலை உயரம் தான் அதிகம். புளி இலை ஆமா, எவ்வளவு ஒரு புளி இலை இவ்வளவுதான் இருக்கும். அந்த உயரம் தான் வித்தியாசம் அப்படின்னு எங்க பெரியவங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அது காலம் கண்டது. அதுக்கு முன்ன இருந்த மூலம் மட்டும் சின்னதா இருக்கும், ஒரு 1.5 அடி. அது இதே முருகன் கோயில்ல பின்னாடி இருக்குது. அதுதான் இங்க இருந்ததான். அப்ப இருந்த பெரியவங்க இது ரொம்ப சின்னதா இருக்குது, அதனால பெருசா ஓணும் அப்படின்னு அங்க திருத்தணிக்கு, ஏன்னா நிறைய திருத்தணிக்கு போவாங்க வருவாங்கல்ல, அதுல அந்த சிற்பி வந்து பார்த்து சிற்ப சாஸ்திரப்படி அந்த முருகனை அமைச்சு. அதனால சாமி சொல்லுவாங்க வசிஷ்டரும் அதாவது நாரதரும் பூஜை பண்ண இடம். அப்போ வந்து அது பின்னாடி இருக்கிற வளர்ச்சிகள்லாம் அப்பப்போ வளரும். நாம வரலாறு படிக்கும் போது நிறைய கோயிலுங்கள்ல இப்போ தஞ்சாவூர் எடுத்தீங்கன்னா ஒரே ஆள் கட்டினதான் ராயராசோனோட சரி. ஆனா மதுரை மீனாட்சி கோயில் எடுங்க, திருநெல்வேலி கோயில் எடுங்க, திருச்செந்தூர் கோயில் எடுங்க, ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க காலத்துல கட்டியிருப்பாங்க. ஆன்மீகத்தை உங்ககிட்ட அவர் சொல்லி சின்ன வயசுல இந்த மாதிரி தெய்வ பக்தியோட இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாரா? இல்லைங்க, இல்ல நான் பிறந்தது 1964. சுவாமிக்கு ஏறக்குறைய அப்ப 60 வயசு, 58 வயசு. ஏன்னா சுவாமி 1906 அவதாரம். நான் அதுதான் சொன்னேன். அதாவது 70ல இருந்தே சுவாமியை பத்தி நமக்கு தெரிஞ்சாலும் சுவாமி வந்து தாத்தா காலத்துல, ஏதாவது சுவாமி தந்தையார் காலத்துல காங்கேயநல்லூர்ல தங்கலை. 1906 அவதாரம் பண்ணாரு. 19 வயசுல அவர் கல்யாணம் பண்ணாங்க. அப்ப ஏறக்குறைய 25, 1925. அப்பவே அவர் வெளியே போயிட்டார். 19 வயசுலயே அவரு. ஆமா, அதுக்கு முன்னே பிரசங்கமா வீட்டுக்கிட்ட நாம சொல்லுவோம்ல, இப்ப இருக்கிற என்ன பள்ளிக்கூடம் போற இடம் ஒரு குழந்தைய கேட்டா இல்லப்பா கட்டணுவான். அந்த மாதிரி சுவாமி வந்து குடும்பத்துக்கு தெரியாதே பிரசங்கம் பண்ணார். சுவாமியோட கல்வி அறிவுங்கிறது என்னங்க? மொத்தம் தாத்தா தாங்க. தாத்தா சொல்லி கொடுத்தது. ஆமா, எல்லாமே படிப்பு. ஆமா, தாத்தா வந்து மல்லைதாஸ் பாகவதர். அவரு வந்து அதாவது அவருக்கு பேரே பாகவதர். அவங்க அப்பா ஆமா இல்ல சாமி மாதிரி பிரசங்கம் பண்றவர் தான் அவரும். இப்ப இருக்கிற வேலூர் மாவட்டம் இல்ல, வடார்காடு மாவட்டம். வடார்காடு மாவட்டம்ன்றது இப்ப இருக்கிற திருவண்ணாமலை, திருப்பத்தூர், இந்த பக்கம் அரக்கோணம் ராஜாளின்னு ஒண்ணு இருக்குது, அந்த கப்பல், அந்த ராஜாளி அது வரைக்கும் வடார்காடு. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா வண்டவாசிக்கு அண்ணாண்ட ஏறக்குறைய வண்டவாசிலிருந்தே ஒரு 10 கிலோமீட்டர் தெற்கு, இவ்வளவு பெருசு வடார்காடு. இந்த வடார்காடு மாவட்டம் முழுக்க மல்லைதாஸ் பாகவதரை தெரியாத ஆளே கிடையாது. அப்பெல்லாம் மைக்கு கிடையாது, கரண்ட் கிடையாது, பேசுறது நின்னுதான் பேசணும். ஆமா, சாமியா எனக்கு தெரிஞ்சு நின்று பேசியிருக்காரு. ஆமா, நின்னுகன்னு தான் பேசுவாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் முடியாதப்பதான் உக்காந்துக்கின்னு பேசணும். அதனால அப்பெல்லாம் நின்னுகன்னு தான் பேசணும். இப்ப மாதிரி இப்ப நாம சொல்றோம்ல, நம்ம 1/2 மணி நேரம் பேசலாம், 1 மணி நேரம் பேசலாம். சாமி 2 மணி நேரம். அதாவது அதெல்லாம் நான் சொல்றேன் 1980க்கு அப்புறமா. 1980க்கு முன்ன 5 மணி நேரம் சாதாரணமா பேசுவாங்க. அப்பா தொடர்ந்துதான் உக்காந்தா எழுந்து கூடாது. உக்காரமோ நிக்கிறமோ பிரசங்க ஆரம்பித்தா எழுந்து கூடாது. அதனால அது தொடர்ந்து பேசணும்.
1980க்கு அப்புறம் ஒரே நாள்ல 2 நாள் 3 நாள் பிரசங்கம். அதாவது நீங்க கேட்ட மாதிரி எங்களுக்கு அறிவுரை அவர் எப்படி சொன்னார்னா, எல்லாருக்கும் சொல்றதை நாம கேட்டு நாம தான் திருந்தி வாழ்க்கையில வாழ்ந்து நம்ம இப்படிதான் இருக்கணும். 100 பேருக்கு நடுவுல நீங்களும் ஒருத்தர். அவ்வளவுதான், அதே தான். நாம இல்லை, எல்லாருக்கும் அப்படி. ஏன்னா இங்க வந்து அவரால் இருக்கவும் முடியாது. காங்கேயநல்லூருக்கு வந்தாருன்னா விழா காலங்கள்ல வருவாரு. வந்து எல்லாரும் அது என்ன விழாவோ அது சம்பந்தமா பேசிட்டு உடனே போயிடுவாரு. அதனால வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயாக்கு குழந்தைங்க பிறக்கலமா. அவருக்கு 19 வயசுல கல்யாணம் ஆச்சு. அவங்களுடைய தாய் மாமா மகளாகி அமரலட்சுமி அம்மையார் கல்யாணம் பண்ணினாங்க. தாய் மாமா பொண்ணு. ஆமா, மகப்பேறு வாய்க்கல. சாமிதான் முருகர் தானே அவரோட மகன். அவ்வளவுதான். நாம எல்லாத்தையும் சாமியா சொல்லுவாரு, எனக்கு எல்லாரும் குழந்தைங்க தான். அது போயிட்டாரு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, சாமி வீடு தங்காத ஊரை சுத்தம். அது ஒண்ணு. ஆமா, அவர் இல்லவே இல்லையே. ஆமா, அம்மா வந்து அவங்க கூட ஐயா கூட போல. இல்லைங்க, அதாங்க. அது எப்படி இல்ல, சாமி வந்து இட்டுக்குன்னு போறது கிடையாது. யாரையுமே ஊர்லதான் வச்சிருப்போம். இல்ல, இங்க இல்ல. ஆரம்பத்துல கல்யாணம் ஆனப்போ சாமி கல்யாணம் ஆவாட்டி முன்னே சில காலம் மதுரையில இருந்தாங்க. மதுரையில வெவ்வேறு காலங்கள்ல 3 முறை இருந்திருக்கிறாங்க. அதுல முதல் முறை கல்யாணமே ஆகல, அப்ப அங்க இருந்தாங்க. அப்புறமா கல்யாணம் ஆன அப்புறமா மதுரையில போய் குடியிருந்தாங்க. திருச்சியில குடியிருந்திருக்கிறாங்க. மதுரையில தான் நிறைய சாமிக்கு பழக்கம். மதுரையில சாமி ஏற்படுத்தின திருப்புகழ் சபை இருக்குது இன்னைக்கும். ஒழுங்கா இயங்கிக்கின்னு வருது அது திருப்புகழ் சபை. ஆமா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அதனால வந்து அங்க மதுரையில அன்பர்கள் அதிகம். மதுரையை மையமா வச்சுக்கின்னு அங்க இருக்கிற ஊர்களுக்கு பிரசங்கத்துக்கு போவாங்க. அப்புறமா வேற வழியே இல்லை, இன்னும் இங்கே அங்கே இருக்க முடியாதுன்னு சென்னையில் அந்த இப்போ இருக்கிற சிந்தாரிப்பேட்டில் வந்து சிங்கண்ண செட்டி தெருவில் ஒரு வீடு வாங்கினாங்க. அங்கே வந்து குடியிருந்தாங்க. அதெல்லாம் தாத்தா காலத்திலே வாங்கணும். அங்கே ஒரு தம்பி புள்ளகிட்ட சாமியுடைய மனைவி இருந்தாங்க. சாமி சென்னைக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்ப மனைவியை சந்திப்பாங்க. சென்னையில வேற இடத்துல பிரசங்கம்னா மனைவியை சந்திக்க வாய்ப்பு கிடையாது. இந்த அம்மாவும் போக மாட்டாங்க. அது சிரிக்கிறதுக்காக இல்ல, குடும்பத்தை பொது வாழ்க்கைக்கு எடுத்துன்னு வரக்கூடாதுன்றது அது ஒண்ணு. இன்னொன்னு, அப்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரி அந்த காரு கீரு அதெல்லாம் அவ்வளவு இல்ல. அதெல்லாம் கிடையாது. ஒரு தூரத்துக்கும். ஆமா ஆமா, அதனால சாமி பஸ்ல தான் போவாரு. கொஞ்சம் தொலைவா போற ஊர்ல ட்ரெயின்ல போவார். அந்த மாதிரிதான் அவர் வந்து ஆமா ஊருக்கும் போய். எவ்வளவு முருகர் கோவில் ஐயா அவங்க சாமி கால்படாத ஊரே கிடையாதுங்க தமிழகத்துல. சொல்ல போனா தென்னிந்தியால கடல் கடந்தும் இலங்கைக்கு பலமுறை போயிருக்காரு. சிங்கப்பூருக்கு பலமுறை போயிருக்காரு. மலேயா சிங்கப்பூருக்குலாம். அப்பெல்லாம் விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது. அதெல்லாம் வந்தப்புறமாவும் நிறைய போயிருக்காரு. அந்த மாதிரி நடைமுறை வந்தப்புறமாவும் போயிருக்காரு. அது இல்லாததுனால இலங்கை மலேயா சிங்கப்பூர்ல சாதாரணமா போவாங்க, வருவாங்க. தல யாத்திரையா வடநாட்டுக்கு போவாங்க. அவர் முருகர் கோவில் கட்டினது எத்தனை கோவில்ன்ற மாதிரி ஏதாவது? அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது, அளவே கிடையாது, இல்லாதது. ஆமா ஆமா, இப்ப நிறைய சொல்றாங்க எங்க கோயில் அவர் சாமி தான். அதாவது கட்டினாரோ கட்டல திருப்பணி பண்ணாங்க. நிறைய திருப்பணி பண்ணிருக்கிறோம். நானே திருமலைக்கேணின்னு திண்டுக்கல் அதுக்கு போயிருந்தேன். அங்கேயே சாமி தான் பண்ணாங்க. அப்படி நிறைய கோயில் இருக்குது, சின்ன சின்ன கிராமத்துல எல்லாம் இருக்கும். இப்ப தமிழ்நாடு அரசு வந்து சுவாமி ஐயாவோட பிறந்த தினத்தை ஒரு தமிழக 25/8 அந்த தினத்தை வந்து ஒரு தமிழக வைபவமா ஒரு இதா நடத்தணும்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க. இங்க வந்து அதாவது அப்போ இருக்கிற அந்த தேதியில இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாரு. இந்த மாவட்டத்துல இருக்கிற அமைச்சர், இந்த காங்கேயநல்லூர் அடங்கின தொகுதியினுடைய எம்எல்ஏ வருவாங்க. அவங்க வந்து சாமிக்கு ஒரு மாத மரியாதை பண்ணிட்டு ஏதோ அவங்களால முடிஞ்ச ஸ்வீட் கொடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் நடக்குது, தொன்று நடக்குது. ஒரு 5-6 வருஷமா தான் அறிவிச்சதுல இருந்து நடக்குது. இப்ப அது அறிவிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்கய்யா? ஏறக்குறைய 5 வருஷம் ஆகுது. அதாவது போன ரிஜிம்ல கடைசியில அறிவிச்சாங்க, அடுத்த ரிஜிம் இவங்க வந்துட்டாங்க. அதாவது அறிவிச்சது அவங்களா இருந்தாலும் செய்தது இவங்க தான். இப்ப அந்த 11 பேர் ஐயா கூட பிறந்ததுல ஐயா இல்லாம 10 பேர்ல இன்னும் அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இப்ப இருக்காங்க ஐயா? யாரும் இல்லைங்க, எல்லாரும் சாமி. ஆமா ஆமா, ஆனா அவங்களோட குழந்தைங்க இருக்கிறாங்க எல்லாருமே வந்து. சாமிக்கு பெரியவருக்கு ஒரே மகன். அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மாவும் இல்ல. சாமிக்கு சின்னவருக்கு குழந்தைங்க கிடையாது, ஒருத்தருக்கு. அது மாதிரி 2-3 பேர் குழந்தைங்க இல்ல. சாமிக்கும் குழந்தைங்க கிடையாது. மிச்ச பேர்கள்லாம் உண்டு. எல்லாரும் பல்வேறு ஊர்கள்ல இருக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் இப்போதைக்கு காங்கேயநல்லூர்ல இருக்கிறேன். ஆமா,
பெரும்பான்மையானவர்கள் சென்னையில இருக்கிறாங்க, சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. நீங்க இங்கே அப்படி இங்கே ஆமா settle ஆமா ஆயிட்டீங்களா? இங்கே தான். கரோகரா. பழம் பழவர்க்கம் நிவேதியாமி தாம்பூலம் நிவேதியாமி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி கிச்சா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி